ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் சித்ரா பௌர்ணமி 2026 என்னைக்கு வருது, எப்படி வழிபாடு செய்கிறது, நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கும் அபூர்வ ரகசியங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது சித்ரா பௌர்ணமி தாங்க. 2026 ஆண்டு மே மாதம் முதல் தேதியே இந்த மங்கள நாள் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கணக்கெழுதும் சித்திரகுப்தரின் அருளை பெற்று பாவ சுமைகளை குறைத்து புண்ணிய கணக்கை எப்படி எழுதுறது வாங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத சூட்சுமங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. வீடியோ கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு போனஸ் டிப்ஸும் இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வெறும் வழிபாடு மட்டுமில்லை, அது ஒரு ஆடிட்டிங் டே. யமதர்மனுடைய அவையில் நம்மளுடைய கணக்குகளை சரியாக பராமரிக்கும் சித்திரகுப்தர் அவதரித்த தினம்தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு நாம் செய்கிற சின்ன சின்ன நல்ல செயல்களும் பல மடங்காக பெருகும். குறிப்பாக இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது வர்றதுனால சித்திரகுப்தரோட சேர்த்து மகாலட்சுமியோட பேரொருளையும் நாம் பெற போகிறோங்க. பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாட்கள். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரும்போது அந்த நாளுக்கு இன்னுமே கூடுதல் சிறப்புங்க. வருஷத்தில் 12 பௌர்ணமி இருந்தாலுமே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, நம்மளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கெழுதும் சித்திரகுப்தர் அவதரித்த தினம் இது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகள் நீங்கி அதிர்ஷ்டம் பெறுக இந்த ஒரு 10 நிமிஷம் நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கேளுங்க. யம தர்மராஜனுக்கு உதவியாளராக ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களையும் அக்கர சந்தானே அப்படின்ற ஏட்டல குறிப்பவர் தான் இந்த சித்திரகுப்தர். அன்னைக்கு அவரை வணங்குவது தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம தவற விடலாமா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம். அந்த தவறுகளுக்கான மன்னிப்பு கோரும் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யலாங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னால பூஜை அறை சுத்தமாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பொதுவாக குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து குளிச்சுட்டு உங்களை நீங்களே கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. விரதம் இருக்கிறது அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாங்க. என்னால் மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறேன், விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா எளிமையான உணவுகளை எடுத்துகிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு, வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரும் மனசார வணங்கிட்டு, அதுக்கப்புறம் கையில் 7 எழுத்தாணி வச்சுருக்கோம் சித்திரகுப்தரை மனசார வணங்குங்க. என்னுடைய பாவங்களை மன்னித்து நல்வழியில் நடத்து அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. பூஜை பண்ணுறது பொதுவாக பௌர்ணமி பூஜை மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சூட்சும தீபம் ஏற்ற போகிறோம். இது மஞ்சள் அட்சதை தீபம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சின்ன பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி பச்சரிசியோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து பரப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு அட்சதை அப்படின்னு பேருங்க. அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாங்க. அந்த தட்டுக்கு பக்கத்தில் ஆணிவேர் இருக்கிற மாதிரி ஒரு விரலி மஞ்சள் வைக்கணுங்க. இது சித்திரகுப்தருடைய எழுத்தாணிக்கு சமமாக சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய வம்சத்தின் கர்ம வினைகள் குறையவும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடவும் இது உதவும். மட்டும் இல்லைங்க, இந்த மஞ்சள் ஆணிவேர் இருக்கிற மஞ்சளை வச்சு தான் கடைசியாக சொல்ல போகிற போனஸ் டிப்ஸ் சொல்ல போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்படி செய்கிறது நம்மளுடைய வம்சத்தின் கர்ம வினைகள் குறைக்கவும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடவும் இந்த வழிபாடு ரொம்ப உதவுங்க. வழிபாட்டுக்கு பின்னாடி இந்த மஞ்சளை பவர்ஃபுல்லான இந்த மஞ்சளை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுருங்க. செல்வம் கண்டிப்பாக பெருகுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்க நாம் வாங்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்கள் அப்படின்னாலே முதன்மையாக வர்றது கல்லுப்புங்க. அதுவும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கல்லுப்பு, மகாலட்சுமியோட அம்சமான கல்லுப்பு அன்றைக்கி வாங்கி நம்மளுடைய உப்பு ஜாடையில் நிரப்புவது வற்றாத செல்வத்தை பெற்றுத்தரும். அதுக்கப்புறம் மஞ்சள் மற்றும் குங்குமம் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கவும் இதை வாங்கலாங்க. வெள்ளை நிற பொருட்கள் பச்சரிசி, பால், அதுக்கப்புறமா சர்க்கரை, இது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை வாங்குறது சந்திர பகவானுடைய அருளையும் மன அமைதியும் தரும். அடுத்து வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் ஒரு நோட்டு புத்தகமும் ஒரு பேனாவும் வாங்கினாங்க. இது சித்திரகுப்தருடைய ஆசையை பெறவும் நம்ம வாழ்க்கையின் புதிய நல்ல கணக்குகளை தொடங்கவும் இந்த நோட் புக்கு வாங்குறது மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். இந்த பொருளெல்லாம் வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நம்மளுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும். இப்போ பூஜை அறையில் நம்ம அட்சதை மேலே வச்சிருக்கிற நெய் தீபத்தை ஏற்றி தெய்வங்களை மனசார வணங்கணுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக எல்லாருமே நம்ம சாமி கும்பிடுவோம், தானம் செய்வோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஆன்மீக ரீதியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 சூட்சும ரகசியங்கள்.
சித்திரகுப்தர் வந்து கணக்கு எழுதுவர் அப்படின்றதுனால நம்ம புதுசாக நோட் புக் வாங்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த நோட் புக்கில் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை எழுதுனுங்க. எழுதின பிறகு கடந்த ஒரு வருஷத்தில் நாம் செய்த தவறுகளை மனதார நினைத்து மன்னிப்பு கேட்டு இனி வரும் காலத்தில் நல்ல செயல்களை மட்டுமே செய்வேன் அப்படின்னு அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி பூஜை அறையில் வச்சிருந்தேங்க. இது நம்மளுடைய பழைய கர்ம கணக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய நல்ல பலன்களை எழுத தொடங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அடுத்து வந்து தயிர் சாத ரகசியம். உப்பு இல்லாத தானம். பலர் வந்து அன்னதானம் செய்வாங்க. ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ரகசியம் இருக்குங்க. அன்னைக்கு மதிய உணவில் உப்பு சேர்க்காத தயிர் சாதம் நம்ம தயார் பண்ணணுங்க. இதை முதல்ல பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு தானமாக இதை கொடுக்கணுங்க. சித்திரகுப்தருக்கு உப்பு இல்லாத உணவு ரொம்ப ரொம்ப பிரீதியானது. இப்படி செய்கிறதுனால ஜாதகத்தில் இருக்கிற கேது தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகளுடைய தாக்கம் உடனடியாக குறையுங்க. 3வது சூட்சும ரகசியம் நீர்நிலை பிம்ப தரிசனம். சந்திர ஆற்றலில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தரிசனங்க. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி ஊற்றி அதை நில ஒளி படுற இடத்துல வைக்கணுங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வழிபாடை நம்ம செய்யணும். வானத்தில் இருக்கிற நிலவை நேரடியாக பார்க்காம அந்த பாத்திரத்தில் தெரியும் நிலவின் பிம்பத்தை, அந்த ரிஃப்ளெக்ஷனை ஒரு 5 நிமிஷம் நம்ம உத்து பார்க்கணுங்க. அந்த 5 நிமிஷம் உத்து பார்த்துக்கிட்டே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ இல்லை உங்களுடைய குலதெய்வத்தை பேரையோ இல்லை ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். அந்த தண்ணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அந்த நிலவலையை பார்த்துக்கிட்டே இருங்க. டைம் இல்லாதவங்களுக்கு தான் 5 நிமிஷம், டைம் இருக்கிறவங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை பொக்கிஷமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்கிலும் தெளிக்கணுங்க. நம்ம மேலேயே நம்ம தெளிச்சிக்கிறோங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலே தெளிச்சிக்கலாங்க. இப்படி செய்கிறதுனால வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, எதிர்மறை அதிர்வுகள் விலகி மகாலட்சுமி வாசம் செய்யும் அமைதியான சூழல் உருவாகுங்க. இதை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கே செய்யலாம். சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இந்த ஒரு சூட்சமமான தாந்திரிக முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இப்போது வீடியோ முதல்லையே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் போனஸ் டிப்ஸுங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்ரெட் தான். இப்போ கடைசியில் சொல்ல போகிறது இன்னுமே சீக்ரெட்டான ஒரு விஷயங்க. சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்றதுனால மகாலட்சுமி மற்றும் சித்திரகுப்தர் 2 பேருடைய அருளையும் ஒரே நேரத்தில் பெறக்கூடிய இதுவரை யாரும் சொல்லாத ஒரு நிதியியல் மற்றும் கர்ம வினை சூட்சும வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு சித்திரகுப்த அக்ர சந்தானி வழிபாடு அப்படின்னு பேருங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா திருவோட்டு மஞ்சள் கணக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு டைரியில் எழுதுவோம். ஆனால் இந்த சூட்சமம் உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் கர்ம கடன் தீர்வும் செய்யப்பட்டதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்னதாக செம்பு அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு, சுத்தமான தண்ணீர், 5 ரூபாய் நாணயங்கள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு துண்டு விரலி மஞ்சள். நம்ம ஏற்கனவே பூஜைறையில் அட்சதை அரிசிக்கு மேலே பக்கத்தில் வச்சுருந்தீங்களா அந்த விரலி மஞ்சளை நம்ம எடுத்துக்கலாங்க. இது செய்ய வேண்டிய நேரம் மே 1 மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே. இதை வந்து சுமங்கலி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் செய்யணுங்க. பொதுவாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருப்போம். அந்த பாசிட்டிவான நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த சொம்பு எடுத்துகிட்டு அதில் சுத்தமான தண்ணி ஊற்றணுங்க. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் 5 ரூபாய் நாணயங்களும் போடணும். ஒவ்வொரு நாணயம் போடும்போதும் மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டே அந்த 5 நாணயங்களை போடணுங்க. இப்போது நம்ம விரலி மஞ்சள் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த விரலி மஞ்சளை எடுத்து தண்ணீரில் நினச்சி, அந்த சொம்பு தண்ணீரில் நினச்சி ஒரு வெள்ளை காகிதத்தில் லாபம் அப்படின்னு முதல்ல எழுதணுங்க. அதுக்கு கீழே லாபம்னு எழுதிட்டு அதுக்கு கீழே உங்கள் பேரையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் எழுதுனுங்க. சித்திரகுப்தரிடம் இன்று முதல் எங்கள் குடும்பத்தின் கணக்கில் நன்மைகளும் லாபம் மட்டுமே சேர வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த காகிதத்தை செம்புக்கு அடியில் வச்சிருங்க. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது சந்திரனுடைய அம்சம், நாணயம் மகாலட்சுமி, மஞ்சள் சித்திரகுப்தருடைய எழுத்தாணை. இதை 3ஐயும் இணைக்கும் போது உங்கள் வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து சேமிப்பு தானாக உயரும். இது ஒரு ஃபினான்ஷியல் கர்மா மாற்ற முறை. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றிட்டு அந்த 5 நாணயங்களையும் உங்கள் பணப்பெட்டியில் வச்சுருங்க. அதே போல் அந்த விரலி மஞ்சளையும் உங்கள் வீட்டு கல்லா பெட்டியிலோ இல்லது பீரோவிலையோ வச்சிடலாங்க. இந்த விரலி மஞ்சளும் 5 ரூபாய் நாணயமும் உங்களுடைய பணப்பையை எப்போவுமே காலியாக விடாதுங்க. இதை நம்ம பர்ஸில் கூட வச்சுக்கலாம். நம்ம செலவு பண்ணக்கூடாது இந்த பணத்தை, அதனால் பர்ஸில் கூட வச்சுக்கலாங்க. செஞ்சு பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோடய ஷேர் பண்ணிங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேங்க. இப்போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும்,
ஒயிட் கலர் பேப்பரில் அந்த விரலி மஞ்சளை தண்ணியில் தொட்டி எழுதுனா எழுத்துக்கள் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாங்க, தண்ணியில் தொட்டி எழுதுனா எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த வழிபாட்டோட முக்கியத்துவமே இதுதான், இந்த சூட்சுமம் தான், அதாவது மறைமுகமான ஆற்றல் தான். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தண்ணீரில் எழுதும்போது எழுத்துக்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சித்திரகுப்தருடைய கணக்கில் அது அழியாத நட்பலனாக பதிவாகும். உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா மஞ்சள் தண்ணீரோட ஒரு சிட்டிக்கு சுண்ணாம்பு சேர்த்து சிவப்பு நிறமாக மாற்றி எழுதுங்க. இது உங்கள் வாழ்க்கையோட தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த ஒரு முறை. அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நோட் புக் வாங்கி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா சித்திரகுப்தருக்காக, அந்த நோட் புக்கில் ரெட் கலர் பேனாவில் முதல்ல லாபமும், அதுக்கு கீழே உங்கள் பெயரும், அதுக்கு கீழே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரையும் எழுதிட்டு இன்று முதல் எங்கள் குடும்பத்தின் கணக்கில் நன்மைகளும் லாபம் மட்டுமே சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி கூட பார்க்கலாங்க. இது பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டுங்க, மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சித்ரா பௌர்ணமி நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். சித்திரகுப்தருடைய அருளால் உங்களுடைய வாழ்வு சிறக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சித்திரகுப்தரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.